தன் உடம்பே தீயாக மாறினால் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு நாட்டின் விதி மாறும். ஒரு தாய் தன் குழந்தையை பின்னால் கட்டிக்கொண்டு காட்டுக்குள் ஓடுகிறாள். கணவர் போரில் வீழ்ந்து விட்டார். ஆங்கிலேயர்கள் அரியணையை பறித்து விட்டார்கள். அது ஒரு பெண்ணின் ஓட்டம் இல்லை, அது ஒரு புரட்சியின் ஆரம்பம். அந்த வீரமங்கைதான் வேலு நாச்சியார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட இந்தியாவின் முதல் பெண் அரசி. சிறு வயதிலேயே வாள், சிலம்பம், குதிரை, வில்லுவித்தை எல்லாமே கற்றவர். கணவர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் உயிரிழந்த பிறகு ஒரு சாதாரண ராணி துக்கத்தில் உடைந்திருப்பாள். ஆனால் வேலு நாச்சியார் தீயாக மாறினார். 8 வருடங்கள் திட்டம், காத்திருப்பு, பழி. இந்த போரில் நீ ஒருத்தி மட்டுமல்ல என்று மைசூர் சாம்ராஜ்யத்தின் அரசர் ஹைதர் அலி அவளுக்கு துணையாக நின்றார். சுமார் 5000 போராளிகளை அனுப்பினார். அந்த நேரத்தில் ஒரு பெண் வீராங்கனை முன்னே வந்தாள். குயிலி தன் உடம்பில் எண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டு ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கிற்குள் பாய்ந்தாள். ஒரு உடல் எரிந்தது, ஆனால் ஒரு பேரரசு அதிர்ந்தது. 1780 வேலு நாச்சியார் தனது நாட்டை மீட்டார். இது ஒரு சாதாரண வெற்றி இல்லை. ஒரு பெண் எழுந்தால் வரலாறே தலைநிமிரும் என்பதற்கான சாட்சி. நினைவில் வைங்க, துணிவு தீயாக மாறும் போது அடிமை சங்கிலிகள் சாம்பலாகும். இது ஒரு வீடியோ இல்ல, இது ஒரு தமிழர் வரலாறு. நாடு முழுக்க ஒலிக்கணும். ஷேர் பண்ணுங்க.